பௌர்ணமிக்கு அடுத்து வரும் 4ஆம் நாள் சங்கடகர சதுர்த்தி ஆகும். சங்கடம் என்றால் துன்பம், ஹர என்றால் அழித்தல், துன்பங்களை அழிக்கும் விரதமே சங்கடகர சதுர்த்தி. ஒவ்வொரு மாதமும் வரும் சங்கடகர சதுர்த்தி நாளில் விரதம் இருந்தால் குடும்பத்தில் சுபிட்சமும் தடைகளின்றி எல்லா காரியங்களும் வெற்றியடையும். சங்கடங்கள் தீர்க்கும் சங்கடகர சதுர்த்தி. கடன் பிரச்சனை தீர விநாயகரை கும்பிட மறக்காதீங்க. செவ்வாய்க்கிழமைகளில் வரும் சதுர்த்தி அங்காரக சதுர்த்தி என்று போற்றப்படுகின்றது. விநாயகரை வழிபடுவதால் செவ்வாய் பகவானின் அருளும் கிடைக்கும். கடன் பிரச்சனை காணாமல் போகும். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் வெற்றிலை மாலை சாற்றி விநாயகரை வணங்கினால் வெற்றிகள் வீடு தேடி வரும், செல்வம் பெருகும். அங்காரக சதுர்த்தி தினமான இன்று விநாயகர் கோவிலுக்கு சென்று வணங்க சங்கடங்கள் நீக்கி சந்தோஷங்கள் அதிகரிக்கும் என்பது நம்பிக்கை. ஸ்ரீ விநாயகர் பெருமானை தேய்பிறை சதுர்த்தியில் வழிபாடு செய்வது மிகவும் பெரும் நற்பலன்களை தரக்கூடியது.